கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். என்னடா 10 மணிக்கே மேட்ச முடிச்சு போயிட்டீங்க அப்படிங்கிற மாரி தான் சொல்ல தோணுது. என்ன மாரி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க பஞ்சாப், ஆர்சிபியும் சான்ஸே இல்ல கைஸ். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஏன் ஆர்சிபி வீடியோ போடலன்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன் ஈஸி வின்னா இருக்கும் அப்படிங்கிற மாரி நெறைய பேர் நம்பல. கேஎல் ராகுல் ஆடுவாங்க அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலுமே கடைசியா நடந்தது என்னமோ நம்ம சொன்ன மாரி தான். ஸோ மேட்ச்ல என்ன நடந்தது? இந்த ஷார்ட்டான ஹைலைட்ஸ எப்படி பேசலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆனதுலேருந்து விக்கெட் தான். புவனேஸ்வர் குமார் ஜெம்முங்க. மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஜெம். மறுபடியும் பிசிசிஐ கதவை தட்டுறாருன்னு சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச T20 இல்லை ஒன் டே ஃபார்மெட்டில் மனுஷனை ஆட வச்சே ஆகணும். அந்த அளவுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு. ஸ்டில் ஹர்ஷ்தீப் சிங், சமி நிறைய பேர் பண்ணாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியன் டீம்ல பவுலரா யார் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஆள் பும்ராவை தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங் இருக்கக்கூடிய பவுலர்ஸ் வச்சு தான் ஒப்பேத்திட்டு இருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது புவி ஜெம்முங்க ஆல்ரெடி இருந்தாரு. அண்டர் தோனி இருக்கிற வரைக்கும் வேற லெவல் ஆடிட்டு இருந்தாரு. பட் தோனி போனதுக்கப்புறம் பிசிசிஐ பதவி மாற்றம் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் புவனேஸ்வர் குமார் ஆளே காணோம். இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் இந்தியன் டீமுக்குள்ள வரணும், அடுத்து ஒரு 5 இயர்ஸுக்காவது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். லெட்ஸ் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பக்கம் புவி, இன்னொரு பக்கம் ஹேசிலுட்டு. வரவன் போறவன் எல்லாத்துக்குமே பவுன்சரை போட்டு தாக்குறாங்க. எல்லாம் பியூர் லைன் அண்ட் லென்த், டெஸ்ட் மேட்ச் லைன் அண்ட் லென்த் எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 4 to 5 விக்கெட்ஸ் அப்படிங்கிறது பவுன்சரில் தான் விழுந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். நடுவில் இம்பாக்ட் பிளேயராக வந்து அபிஷேக் பொரேல் செம்மையாக ஆடினாரு. ஆக்சுவலாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். டிசி ரீட்டைனாலாம் பண்ணாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு சான்ஸ் கொடுக்கலன்னு தெரியல. நிறையா தடவை பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு டாப்பில் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பார்க்கும்போது நிதிஷ் ராணாவையும் இப்போ தான் மறுபடியும் ரொட்டேஷனுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது அபிஷேக் பொரேலெல்லாம் கண்டிப்பாக வந்துட்டு ஓப்பன் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சூப்பரான விஷயம். பட் இன்னைக்கும் ஏனோ தானோன்னு சொல்லி கடைசியாக ஒரு சான்ஸ் கொடுச்சுன்னு சொல்லிட்டு இம்பாக்ட் பிளேயராக வந்தார். ஓரளவுக்கு இந்த ரன் வரக்கு காரணமே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். பட் இதுலையும் 10 மணிக்கு முடிய வேண்டிய மேட்ச்சு, முடிஞ்ச மேட்ச்சு கிட்டத்தட்ட 9 மணிக்கே முடியணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டார் ரஜத் பட்டிதர். அதாவது இப்போ எப்படியோ வந்துட்டு நம்ம ஜெயிக்க போறோங்கிற மாதிரி ஆகி போச்சு. 6 விக்கெட் மேலே போயிடுச்சு. 3 ஓவர் புவி, 3 ஓவர் வந்துட்டு ஹெசிலுட் இருக்கும்போது திருப்பி அவங்க ஸ்பெல்லையே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். நடுவில் ரொமேரியோ செப்படுக்கு ஒரு ஓவர் கொடுத்தாரு இல்லையா. ஸோ அந்த ஓவரில் தான் மொமெண்டம் மாறிடுச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 12 ரன்லேருந்து 20-25 ரன் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தட்டிக்கிட்டி அந்த 49 ரெக்கார்டை வந்துட்டு கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்த மொமெண்டம் அந்த செப்படு கொடுத்த ஓவர் எகைன் புவி, எகைன் நீங்கள் ஹெசிலுட் அப்படிங்கிற மாதிரி அட்டாக்கே பண்ணியிருக்கலாம். ஹெசிலுட் கடைசி அந்த விக்கெட் எடுத்தார் இல்லையா. அவர் எப்போவோ வந்துட்டு அந்த நீட்டாக அந்த யாகரில் இந்த போட்டு விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ நடுவில் அந்த ரொட்டேட் பண்ணாமல் செப்படுக்கிற ஓவர் கொடுத்து அது ஒரு சின்ன ரன் லீக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் மொமெண்டம் கிடைச்சதுனால தான் 70. இல்லைன்னா கண்டிப்பாக லோவஸ்ட் டோட்டலாக இன்னைக்கு பார்த்துருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக்கு. சரி ஓகே, பேட்டிங் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு ரெக்கார்டை உடச்சிக்கிட்டே இருக்கிறாரு மனுஷன் விராட் கோலி. ஸோ இன்றைக்கும் ரெக்கார்ட் ஐபிஎல் ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபினிஷிங்கில் 2 6 அடித்து முடிச்சு வச்சாருங்க. படிக்கல் அவர் டிஃப்ரெண்ட் ஜோனு. நீ வந்துட்டு 70 ரன் வேணுமா, இல்லை வந்துட்டு 200 ரன் வேணுமா, நான் ஒரே கீர் தான் இப்படி தான் ஆட போகிறேன். காலில் போட்டீங்கன்னா அவனை செத்தீங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு. காலில் போட்டால் எங்கேயோ தூக்கி வீசுறாருங்க. நடுவில் ஜேக்கப் பெத்தல் ஆக்சுவலாக செம்மையாக ஆடினாரு. நம்மளுடைய நடராஜன் வந்துட்டு செம்ம கேட்ச். அது மட்டும் இல்லை அப்படின்னா வந்துட்டு வேற லெவலில் ஆடிட்டு இருந்தார். 6 104 மீட்டர் நம்ம பார்த்தோம். அண்ட் விராட் கோலி ஃபைனலாக வந்துட்டு முடிச்சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஒரு கம்ஃபர்டபுள் வெற்றி. டாப் 2ல கச்சிதமாக போய் உட்காந்தாச்சு. 12 வெற்றி, 12 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஃபியூ கேம்ஸ் தான். இன்னொரு 3 கேம் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ண, ஒரு 2 இல்லை 3 வின் பண்ணோம் அப்படின்னா ஸோ அலேக்கா பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஈஸியாக கை மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒன்ஸ் அகெயின் பஞ்சாபா ஆர்சிபியான்கிறதான் பேச்சு. பட் இருந்தாலுமே நான் இந்த பாயிண்ட் டேபிள் ஒரு ட்விஸ்ட்டை பார்க்குறேன் அப்படின்னா யார் அப்படின்னா எஸ்ஆர்எஸ் தான். நீங்கள் நிறைய பேரை வந்துட்டு சொல்லலாம் சிஎஸ்கே கம்பேக் கொடுக்கலாம், மும்பை கம்பேக் கொடுக்கலாம், இல்லை மற்ற டீம்ஸ் ஏதாவது வரலாம், அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், இந்த எஸ்ஆர்எஸ் ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. அவங்களுடைய பவுலிங் யூனிட் திடீர்னு செமையாக மாறிடுச்சு. பேட் கமின்ஸு, பிரஃபுல் ஹிஞ்சு, அது மட்டும் இல்லாமல் உசைன் நல்லா போடுறாரு, இசான் மலிங்கா நல்லா போடுறாரு. ஒரு குட் பவுலிங் யூனிட். நிதிஷ்குமார் ரெட்டி பவுலிங் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் 3 மேட்சாக கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்டு இருக்காரு. அதையும் பார்க்க முடியுது. அவரை விட்டு தள்ளுங்க. பட் 4 பவுலர் சும்மா நச்சுன்னு வச்சிருக்காங்க. பேட்டிங்கும் நம்பர் 6 வரைக்கும் வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் 3 அந்த மாதிரியான பொசிஷனில் எஸ்ஆர்எச் உள்ள குவாலிஃபை ஆயிடுவாங்கிற மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் 1 பொசிஷனுக்கு தான் ஜிடி, டிசி, சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், எல்எர்ஜின்னு சொல்லிட்டு மொத்த எல்லா டீமுமே வந்துட்டு போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஆனால் ஆர்ஆர்னு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஹைலி சான்ஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். பட் பாயிண்ட் டேபிள் எப்படி இருந்தாலுமே ஆர்சிபி அலிக்கா மேலே போய் வந்துட்டாங்க. 1 மோர் பிளே ஆஃப், 1 மோர் ஃபைனல் மட்டும் போகிறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்டில் சொல்லாமல் இந்த மாதிரி இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். See you soon guys.